இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன் என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சம்பூரண ஞானத்தை கொடுக்கிற தேவனை இந்த நாளிலும் யாருடைய வாழ்க்கையில் இந்த சம்பூரண ஞானம் வெளிப்பட்டது நாம் பார்ப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 39வது வசனம் இப்படி சொல்கிறது. யோசேப்பை நோக்கி பார்வோன் இப்படியாக சொல்கிறார், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இந்த இடத்துல யோசேப்பு விவேகமும் ஞானமும் நிறைந்தவராக வெளிப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் யோசேப்பு ஏற்கனவே தேவனோடு உறவாடுகிற ஒரு மகன், தேவனுடைய பிள்ளை. அவனோடு தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இதற்கு முந்தைய அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லி. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தபடியாக அவர்களுடைய சந்ததியில வருகிற இந்த யோசேப்பு தேவனால் நேசிக்கப்படுகிறவர். இவர் தேவனை நேசிக்கிறவர், தேவனுடைய அன்பில் இருக்கிற ஒரு மகன். இவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற பொழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் இவரை எவ்விதமாக எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியாக உயர்த்த போகிறார் என்பதை அந்த சொப்பனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சொப்பனத்தை கண்டு சகோதரத்தில் சொன்ன நாளிலிருந்து சகோதரர்கள் இவனை பொறாமையோடு பார்க்கிறார்கள், பகைக்கிறார்கள். ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஒரு நாளிலே இவனுடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர்களே, சொந்த அண்ணன்மார்களே 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையிலே இவனை விற்று போடுகிறார்கள். இவர் அடிமையாக விற்று போடப்படுகிறார். சிறைச்சாலையிலே அநியாயமாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். இந்த எல்லாவற்றிலேயுமே கர்த்தர் அவரோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் இந்த பாதையில் அவரை நடத்தினாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்திருக்கிறார். ஒரு நாளிலே இவர் ஒரு சொப்பனத்திற்கு, பார்வோன் கண்ட ஒரு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? மற்ற யாராலையும் அர்த்தத்தை சரியாக சொல்ல முடியவில்லை. அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியதல்லவா என்று சொல்லி யோசேப்புக்குள்ள இந்த தேவன் இருந்ததினாலே, விசேஷித்த தேவனுடைய ஆவியானவர் இவனுக்குள்ளே தங்கியிருந்ததினாலே பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு இவரால் அழகாக அர்த்தம் சொல்ல முடிகிறது, அழகாக விளக்கம் சொல்ல முடிகிறது. பார்வோன் கண்ட அந்த 7 பசுக்கள், அடுத்து கண்ட 7 கதிர்கள், அவை குறிக்கின்ற 7 செழுமையான வருஷங்கள், அதன் பின்பு வருகிற 7 பஞ்சமான காலங்கள், வருஷங்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து விளக்கமாக பார்வோனுக்கு சொன்ன உடனே பார்வோனுக்கு ஆச்சரியம். இவனுக்குள் இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது? இவனுக்குள் இருக்கிற ஞானத்தை கண்டு பார்வோன் ஆச்சரியப்பட்டு போகிறார். அவருக்குள் விசேஷித்த ஆவியை பெற்ற இந்த யோசேப்புக்குள்ள இந்த ஞானம் இருக்கிறபடினாலே இவன் தான் இனிமேல் எகிப்து தேசத்துக்கு அதிகாரி, இவன் சொல்லுகிறபடி எல்லாரும் செய்யுங்கள் என்று சொல்லி பார்வோன் தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக்கி விடுகிறார். அப்படியானால் தேவன் அருளின ஞானம், இந்த யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த தெய்வீக ஞானம் இவரை அதிகாரியாக்குகிறது. அந்நிய தேசத்திலே இவரை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றது இந்த ஞானம். அதன் பின்பதாக இவர் சொன்னபடியே பார்வோனுடைய களஞ்சியத்தில் செழுமையான வருஷங்கள் இருக்கும் பொழுதே தானியங்களை எல்லாம் பார்வோனுடைய களஞ்சியங்களுக்குள்ளே கொண்டு வரும்படியாக அவர் செய்கிறார். நிறைய களஞ்சியங்களை கட்டி நிறைய தானியங்களை சேகரித்து வைக்கிறார். அதன் பின்பு அவர் சொன்னபடியே 7 வருடங்கள் கடுமையான பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சகால நேரங்களிலே எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து யோசேப்பினிடத்திலே தானியம் வாங்கும்படி வருகிறார்கள். யோசேப்பு அவர்களுக்கு தானியங்களை விற்று எல்லா பணத்தையும் அவர் வாங்கிக் கொள்கிறார். இப்போ எகிப்தியரிடத்துல பணமே இல்லை என்கிற அளவுக்கு எல்லா பணமும் பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்து சேருகிறது. ஆல் த மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏடிஎம் என்று சொல்லுவோம். ஏடிஎம் எல்லாம் அப்படி சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா பணமும் பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்து சேருகிறது. ஆல் த மணி. அதன் பின்பு எல்லாம் பணமெல்லாம் காலியான பிறகு இன்னும் மக்களுக்கு பஞ்சம் தீரலை, இன்னும் சாப்பாட்டுக்கு வர வழி இல்லை. உடனே எல்லா மிருக ஜீவன்களையும் கொண்டு வரும்படி
என்று சொல்கிறார். அப்படி எல்லா மிருக ஜீவன்களும் பார்வோனுக்கு சொந்தமாகிறது. அதன் பிறகு மிருக ஜீவன்கள் தீர்ந்து போயிற்று. இன்னும் பஞ்சம் இருக்கிறது, இன்னும் ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை. அடுத்து செல்கிறவங்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதன் பின்பு ஜனங்கள் தங்களையே பார்வோனுக்கு அடிமையாக விட்டு விடுகிறார்கள். எங்களையும் வைத்துக்கொள்ளும், எங்கள் நிலங்களையும் வைத்துக்கொள்ளும், எங்களுக்கு ஆகாரம் தர வேண்டும் என்று சொல்லி இப்படியாக யோசேப்பின் ஞானத்தின் நிமித்தமாக முழு தேசத்தில் உள்ள அத்தனை சம்பத்து, சொத்து, மனிதர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு உரிமையாக மாற்றப்படுகிறது. அவர்கள் அதன் பின்பு அவர்கள் இன்னும் பஞ்சம் நீடித்திருக்கும் பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து யோசேப்பு விதை தானியங்களை கொடுத்து ஜனங்களை விதைக்கும்படி அதை வளர்க்கும்படி செய்து திரும்பவும் அறுவடைக்கு தயாராகும்படி பஞ்ச நாட்களை சமாளிப்பதற்கு வேண்டிய அளவு ஞானம் யோசேப்பின் இடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இதே காலகட்டத்திலே கானான் தேசத்திலும் பஞ்சம் இருந்ததினாலே அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இப்பொழுது யோசேப்பை தேடி வர ஆரம்பித்தார்கள். ஒரு நாளிலே அவருடைய தகப்பனும் கூட யோசேப்பின் அடைக்கலத்தை தேடி வருகிறார். ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட தேவ ஞானம் ஒரு பஞ்ச காலத்திலே, ஒரு பெரிய அழிவின் காலத்திலே, இது தேசிய பேரிடர் என்று சொல்லுவோம் நம்ம, ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவின் நெருக்கத்தின் காலத்திலே அவருடைய ஞானம் எத்தனை அருமையாய் உதவிற்று, எத்தனை அருமையாக ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை இந்த பஞ்சத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி இந்த சந்ததி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சந்ததியிலே தான் ஒரு நாளிலே இயேசு வரவேண்டிய காலகட்டம் இருக்கிறது. பின்னாட்களில் அது நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அப்படியானால் இந்த சந்ததி ஒளிந்து போகாதபடிக்கு, பஞ்ச காலத்தில் இந்த சந்ததி காணப்படாமல் போய்விடாதபடிக்கு முன்கூட்டிய கர்த்தர் யோசேப்பை இந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு எகிப்து தேசத்திற்கு அனுப்பினதினாலே அவனுக்குள்ளே கொடுத்த விசேஷித்த ஞானத்தினாலே இந்த இஸ்ரவேல் சந்ததியை அவர் பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி நாம் இந்த ஞானத்தை குறித்து பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டுகிற நீங்க சிறிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே தேவன் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது அது உங்களை சுற்றிலும் பஞ்ச காலமா இருக்கலாம், உங்களை சுற்றிலும் அழிவிற்குரிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அந்த அழிவில் நின்று உங்களை காப்பாற்றும்படி, உங்கள் சந்ததியை காப்பாற்றும்படி, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும்படி தேவ ஞானத்தை வெளிப்படுத்துவார். அவர் அருளுகிற ஞானம் சம்பூரண ஞானம். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், கேட்கிற எவனுக்கு கொடுக்கிறவர். ஒரு சந்ததியை காப்பாற்றும்படி தேவன் ஒருவனுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தாரானால் உங்களுக்கு என்ன தேவை? இன்று நீங்கள் என்ன தேவையோடு நின்று கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த காரியத்தில் நீங்கள் உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? அந்த காரியத்திலே தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளா இருந்து மிகப்பெரிய ஞானத்தை வெளிப்படுத்தி உங்களை அழிவிலிருந்து பாதுகாக்க, தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நல்ல தேவனை, இந்த நல்ல ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவன் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், இயேசுவாகிய ஞானம் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் இந்த காரியங்களை எதிர்கொள்வேன், நான் இந்த காரியங்களை ஜெயம் கொள்வேன், உபத்திரவத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய ஞானம் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சம்பூர்ண ஞானம் எப்படி யோசேப்பினிடத்தில் வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, இந்த நேரத்திலும் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றப் போகிறோம், இந்த மிகப்பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி நாம் ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து நாம் எப்படி பாதுகாக்கப்பட போகிறோம் என்று சொல்லி திகைப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய ஞானம் இந்த நேரத்திலே அவர்களுக்குள்ள ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகின் ஆண்டவரே மிகப்பெரிய இடர்பாடுகளையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய உம்முடைய பரலோக ஞானம் இப்பொழுது இந்த குடும்ப தலைவனுக்குள்ளே, இந்த குடும்ப தலைவிக்குள்ளே வைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு விடுதலை அவர்கள் அதில் இருந்து காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யார் அவர்களை வெறுத்தார்களோ அவர்களே அவர்களுடைய தயவை நாடி வரும்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் இந்த குடும்பத்துக்குள்ளாய் வெளிப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.